நான் இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னா ஜிம்மு கிளம்பிட்டேன். நான் ஏன்னா இங்கே ஃபுல் குண்டாயிட்டேன். எப்போ தொப்பை போட்டுச்சு, கை ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. ஸோ ஜிம்முக்கு போய் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்கேன். ஓகே, வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த வாட்டி வந்து சீரியஸாக நான் இறங்குறேன். ஸோ இப்போ நான் ஜிம்முக்கு கிளம்புறேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜிம்மே போகலாம். இன்னைக்கு வாட்ஸ்அப் வீடியோ பார்க்கலாமா? ஓகே, ஸோ என்ன பண்ணுறது, ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து சிவியராக வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஒரு பிளானிங்கில் இறங்கிட்டேன் அகெயின். அண்ட் நான் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து சிவியராக வந்து ஒர்க் அவுட் பண்ண எனக்கு வந்து அந்த இது சேஞ்சஸ் அது நல்லாவே எனக்கு தெரியும். அது வந்து ஆக்சுவலாக ஜிம் போய் ஒரு மாஸ்டர் வந்து ட்ரைனிங், பர்சனல் ட்ரைனிங் கொடுத்து நல்லா ஃபேட் லாஸ் ஆகினேன். அகெயின் இப்போ 1 இயராக நான் வந்து மினிமம் 1 இயராக சரியாகவே நான் ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. ஒர்க் அவுட் பண்ணாமல், தூக்கம் இல்லாமல், நிறைய வந்து ப்ரெஷர். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய பாடியோட இதில் வந்து நான் அந்த அளவுக்கு பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ தான் எனக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக, என்னடா இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அது நான் தானா அப்படின்ற ஒரு இது. ஸோ அகெயின் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து நான் இப்போ என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஜிம்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து என்னோடய டயட் வந்து லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாமே வந்து பழைய மாதிரி கொண்டு வந்துட்டு என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஜிம்லேயே வந்து வேறு எந்த ஜிம்லேயும் ஜாயின் பண்ணல. பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ ஜிம் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஜிம் எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் இருந்த இடத்துல தான் இருந்தது. ஸோ இப்போ என்னால் அவ்வளோ லாங் போக முடியல, நான் வேறு இடத்துக்கு சேஞ்ச் ஆனதுனால. ஸோ இங்கே நியர்பை எந்த ஜிம்மும் தெரியல, எப்படி சொல்லி கொடுப்பாங்க என்ன ஏதுன்னு அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் அதை பற்றி யோசிக்கலை. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் வச்சு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஜிம்லேயே ஓரளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணலாமான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இது வெயிட் லாஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் சிவியராக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து நோ சுகர், நோ ஜங்க் ஃபுட்ஸ், எதுவுமே கிடையாது. ஸோ சுகர், நான் ஆக்சுவலாக என்ன இவ்வளோ வெயிட் ஜாஸ்தி ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சாக்லேட், ஐஸ்கிரீம் அண்ட் நிறைய அவுட் சைட் ஃபுட்ஸு, அப்புறம் வந்து ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துக்கிட்டேங்க. அதுதான் இதோட இது. நிறைய நான் சாப்பிட மாட்டேன். அதுவும் இல்லாமல் தூக்கம் இல்லை. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் வெயிட் ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. ஓவர் மீன்ஸ் பார்த்தா தெரியாது, பட் எனக்கு வந்து இது ஓவர் ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து நான் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு லீன் ஆனேன். பட் அதை அப்படியே கண்டினியூ பண்ணாமல் டக்கு 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 டக்குன்னு வெயிட் ஏறிடுச்சு. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்கும், ஐயோ நான் எப்போ இப்படி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ், எனக்கு அங்கே யாரும் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் வந்து யாரும் கூட இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடில. என்னால் மொபைல் எந்தெந்த இடத்துல வச்சு எடுக்க முடியுமோ அங்கே அந்த ஆங்கிளில் தான் என்னால் வச்சு எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். Until then, bye from Shrija. ஸோ இன்னைக்கு ஒர்க் அவுட் ஓவர். நான் இப்போ குளிச்சுட்டு வரேன்.